மோட்டோ H60 ப்ரோ இந்த மொபைல் வாங்கலாமான்னு ஒரு நண்பர் கேட்டிருக்காரு. அதுக்கு ஒரு நண்பர் 30K ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஐக்யூனியோ 10R ஒர்த்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஐக்யூனியோ 10R நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ஒரு நல்ல மொபைல் தான், அண்டர் 30,000. பட் அதில் டெலஃபோட்டோ லென்ஸ் கிடையாது. ஸோ இந்த மொபைலோட யூசர் ரிவ்யூ வச்சு நான் வாங்கலாமா வேண்டாமான்னு நான் சொல்கிறேன். ஒருவேளை நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ 30,000 ப்ரைஸ் பாயிண்டில் மோட்டோ H60 ப்ரோ பெஸ்ட்டாக வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொபைல் வாங்குறதுக்கான பெஸ்ட் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் டெலஃபோட்டோ லென்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் மோட்டோரோலாவில் ஒரு டெலஃபோட்டோ லென்ஸோட லேட்டஸ்ட் மொபைல் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக மோட்டோ H60 ப்ரோ பெட்டரான சாய்ஸு. 50 MP மெயின் கேமரா, 50 MP அல்ட்ரா வைடு அண்ட் 10 MP டெலஃபோட்டோ அண்ட் ஆல்சோ 50 MP செல்ஃபி கேமரா இருக்குது. 6000 mAh பேட்டரி வித் 90 வாட் சார்ஜர் டப்பாவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 15 வாட் வரைக்கும் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் டைமென்சிட்டி 8350 அப்படிங்கிற ஒரு சூப்பரான சிப்செட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ UFS 4.0 இருக்குது. LPDDR5X ரேம் இருக்குது. IP ரேட்டிங்கும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. IP ரேட்டிங் நல்லாயிருக்கு, டியூரபிலிட்டி இருக்குதுன்னு நீங்கள் கீழேயும் போடாதீங்க, தண்ணிலையும் போடாதீங்க. ஸோ யூசர் ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா செக் பண்ண வரைக்கும் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. கேமராவும் நல்லாயிருக்கு, பேட்டரி பேக்கப் 6000 mAh நல்லாயிருக்கு, டிஸ்பிளேவும் நல்லாயிருக்கு அண்ட் டிசைன் வைஸும் நல்லாயிருக்கு. பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு அபவ் ஆவரேஜ் லெவலில் தான் இருக்குது. இது வரைக்கும் வந்த 270 ரிவ்யூஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா கேமரா ஆவரேஜாக தான் இருக்குது. அதுவும் லோ லைட்டில் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதே மாதிரி டியூரபிலிட்டியும் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னு, பில்டு குவாலிட்டியும் சரியில்லைங்கிறாங்க. ஸோ கேமிங்கோட பர்ஃபார்மன்ஸும் கன்சிஸ்டன்சியாக இல்லை அப்படிங்கிறதையும் ஒரு சில பேர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேமிங்காக இந்த மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. மற்றபடி புதிய ஒரு மோட்டரோலா மொபைல், ஒரு சூப்பரான ஒரு டிவைஸ் வாங்கலாம்னா இந்த மொபைல் செலக்ட் பண்ணலாம் 30,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில். பட் இதோட பெட்டரான சாய்ஸ்னால் Android 14 தான் உங்களுக்கு கிடைக்கும். அது Realme GT6 உங்களுக்கு 29,000க்கு 12 GB RAM 256 GB வேரியண்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்குது. ஸோ Android 14 ஓகே அப்படின்னா டெலஃபோட்டோ லென்ஸோட உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மொபைலில் இருக்கக்கூடிய சிப் செட்டு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். இதில் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா Android 15 தான் போட்டிருக்காங்க. ஒருவேளை எந்த அவுட் ஆஃப் வெர்ஷன் உங்களுக்கு அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 15 எது வந்தாலும் நீங்கள் அப்டேட் எதுவும் கொடுக்காம அப்படியே யூஸ் பண்ணுங்கள். பெட்டரான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும்.